Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry exercise 3.4ல question number 7 வாங்க question குள்ள போலாம். Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துட்டு ஒரு quadratic equation ஃப்ரேம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், சரிங்களா, sum of the roots அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம், சரிங்களா. ஸோ ஒரு ஈக்குவேஷன் வேணும், ஒரு ரூட்ஸ் கொடுத்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை தான் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது சம் ஆஃப் த ரூட்ஸ். அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு ரூட்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, சைன் 15 டிகிரியும் காஸ் 15 டிகிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு 15 டிகிரிக்கு என்ன வேல்யூ அப்படின்றது தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூவை வச்சு தான் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் 15ஐ இப்போ எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 15க்கு பதிலாக 15 டிகிரிக்கு பதிலாக 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம் இல்லையா, அப்போவும் 15 தானே வருது. அதே மாதிரி காஸ்க்கும் எழுதிக்கலாம். காசும் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி, சரியா. இப்போ பாருங்கள், இது சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ இது பாருங்கள் சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது, இது வந்து காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில். ஸோ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறச்சே நமக்கு என்ன கிடைக்கும்னா சைன் ஏ இல்லையா, ஸோ சைன் 45 டிகிரி, அதுக்கப்புறமா காஸ் பி, ஸோ காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஏ அப்படின்னும் போது காஸ் 45 டிகிரி சைன் 30 டிகிரி, ஓகேவா. நான் இப்போ இதை மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ ப்ளஸ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் காஸ் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரிக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்னா காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ என்ன வரும் நமக்கு, காஸ் 45 டிகிரி காஸ் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி சைன் 30 டிகிரின்னு கிடச்சிரும். இப்போ வந்து இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க டிகிரி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஆல்ரெடி வேல்யூ தெரியும். நான் இப்போ இது எல்லாத்துக்கும் இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து சைனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சைன் 45 இஸ் நத்திங் பட் உங்களுக்கு 1/√2ன்னு வரும். இன்டூ காஸ் 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு √3/2ன்னு கிடைக்கும். மைனஸ் காஸ் 45 பார்த்தீங்கன்னா 1/√2ன்னு வரும். சைன் 30 பார்த்தீங்கன்னா இன்டூ 1/2, சரிங்களா. ஸோ அப்போ இதோட நமக்கு இது முடியறது. ப்ளஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு காஸ் 45க்கான இது பார்க்கலாம். ஸோ காஸ் 45 பார்த்தோம் அப்படின்னா 1/√2ன்னு வரும். இன்டூ அதே மாதிரி காஸ் 30 பார்த்தோம் அப்படின்னா √3/2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் சைன் 45 பார்த்தோன்னா 1/√2ன்னு வரும். சைன் 30 பார்த்தோன்னா நமக்கு 1/2, சரியா. இப்போ வந்து தனித்தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து √3 டிவைடட் பை 2√2ன்னு வருமா, மைனஸ் 1/2√2. பெரிய ப்ளஸ் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பண்ணும்போது √3 டிவைடட் பை 2√2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2√2, சரிங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு இது இருக்குது. இதில் இதுவும் உங்களுக்கு வந்து 1/2√2 தான் இருக்குது, இதுவும் உங்களுக்கு 1/2√2 தான் இருக்குது. நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஜென்ரலாக இதை ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணும்போது இதுவும் இந்த டேர்மும் டோட்டலாக உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் உங்களுக்கு இருக்கிறத மட்டும் நம்ம எழுதிக்கிட்டால் போதும். ஸோ மிச்சம் நமக்கு என்ன வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 3/√3/2√2 ப்ளஸ் √3/2√2ன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு 2√3 டிவைடட் பை 2√2 வருமா? ஸோ இதில் பாருங்கள் 2 2 இருக்குது, இது ரெண்டுத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ்லி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கீழே ரூட் வந்துச்சுன்னா அதை ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்பவும் அதோட காஞ்சிகேட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ √2 மட்டும்தான் இருக்குன்றதுனால நீங்கள் மேலேயும் கீழேயும் √2வாலேயே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு √2னும் போது 3 இன்ட்டு √2 வந்து √6ன்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ √6 டிவைடட் பை 2 தான் நமக்கு என்னது? சம் ஆஃப் த ரூட். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ sin 15 இன்ட்டு cos 15 டிகிரியை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதையும் நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது, ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு sin 2a ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ sin 2a which is equal to 2 sin a cos a. ஸோ இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? sin a இருக்குது, cos a இருக்குது, 2 இல்லை. அப்போ அதை வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போது sin 2a divided by 2 which is equal to sin a cos a. இதை தான் நான் இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போது நான் இதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சைடு அதாவது sin 2a டிவைடட் பை 2ன்னு இருக்கு இல்லையா, இதை தான் இதுக்கு பதிலாக அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? sin 2 இன்ட்டு 15 டிகிரி டிவைடட் பை 2 இது தானே கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 15 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு sin 30 டிகிரி டிவைடட் பை 2. ஸோ sin 30 இஸ் நத்திங் பட் 1/2. ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ 1/4ன்றது தான் என்னது? நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன? x² மைனஸ் எக்ஸ்ன்றது வந்து சம் ஆஃப் த ரூட். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த ரூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுன்னு போடணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ x² அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் எக்ஸ் சம் ஆஃப் த ரூட் பார்த்துக்கலாம். ஸோ சம் ஆஃப் த ரூட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், √6/2. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி சம் ஆஃப் த ரூட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்ன எழுதிக்கலாம் இங்கே? √6 டிவைடட் பை 2 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ தான் 1/4 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் பாருங்கள் டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து 2 வேறு இருக்குது, 4 வேறு இருக்குது. இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4. அதனால இந்த டோட்டல் ஈக்குவேஷனையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு 4 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4x² கிடைக்கும், மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் ஆகிடும் 4 பண்ணும்போது. அப்போ உங்களுக்கு வந்து 2 வரும். ஸோ 2√6xன்னு ஆகிடும், ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் த ரூட் ஆஃப் sin 15 டிகிரி அண்ட் cos 15 டிகிரி. ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.